சிம்பிளா, ஈஸியா சிக்கன் டிக்கா பீஸா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதில சிக்கன் இருக்கனால ஹை புரோட்டீன் சொல்லலாம். நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் கூட கண்டிப்பா இத சாப்பிடலாம். இதுக்கு 1 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட், அதுக்கப்புறமா சுகர் போட்டு வார்ம் வாட்டர் ஊத்திட்டு ஒரு 8 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா பொங்கி வரும். இதுக்கப்புறமா இதில கோதும மாவு இல்ல மைதா. இது வந்து 1 1/2 கப் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுலயே வார்ம் வாட்டர் ஊத்திட்டு, நல்ல ஒரு சாஃப்ட்டான மாவு மாரி கொண்டு வரணும். இதில பட்டர், கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கலாம். 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறமா 2 மணி நேரம் வார்மான பிளேஸ்ல வச்சிரலாம். ஃபில்லிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சிக்கன், இஞ்சி, பூண்டு விழுது, மிளகாய் தூள், ஆனியன் பவுடர், பீஸா சீசனிங் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் தூள் போட்டுட்டு, கொஞ்சமா மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா போட்டுக்கங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ஒரு 5 நிமிஷம். இத மூடி ஒரு ஒரு 4 நிமிஷம் அவ்வளோதான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணுவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தயிர் அப்படிங்கிறது ஒரு 3 கரண்டி. இதான் வந்து சிக்கன் டிக்கா பீஸா அப்படிங்கிறது சொல்லுவோம். அதில ஊற வச்சு பண்ணுவாங்க. நான் அப்படியே போட்டு குக் பண்ணிட்டேன். அந்த ஃப்ளேவர் உள்ள இறங்கிடும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். பட்டர் வந்து ஒரு 2 கியூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம பீஸா செய்ய வேண்டியது தான். நல்லா திக்கா தேய்ச்சு எடுத்துக்கலாம். இது கோதுமை, ராகி எதில வேணாலும் நீங்க பண்ணலாம். ரொம்பவே நல்லா வரும். இப்ப இத எடுத்து அப்படியே நம்ம பேக்கிங் பிளேட்ல போட்டுருவோம். இதுக்கப்புறமா இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு, நம்ம ப்ரீஹீட் பண்ண அவன்ல வைக்க போறோம். 250 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 5 நிமிஷம் 180 டிகிரி இல்லன்னா 200 டிகிரில நீங்க பேக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு நீங்க பேக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் அந்த பச்சை வாசனை இருக்காது. இத எடுத்ததுக்கப்புறமா இதில சாஸ் ஆட் பண்ணுவோம். சாஸ் அப்படிங்கிறது பீஸா சீசனிங் சாஸ். இது வந்து ரெடிமேடாவே கிடைக்குது. நமக்கு ரொம்ப பண்ணணும்னு அவசியமே இல்ல. பீஸா சீசனிங் எக்ஸ்ட்ரா, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்க போட்டுக்கலாம். மொஸ்ரெல்லா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நல்லா தூவிட்டு, நம்ம இதில வந்து வெஜிடபிள்ஸ், அ சிக்கன் டிக்கா இதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்க பன்னீர் டிக்கால கூட பண்ணலாம். சீசனிங் ஆட் பண்ணதுக்கப்புறமா, நீங்க வந்து கிறிஸ்ட்ட மட்டும் கொஞ்சம் பட்டரால தடவிட்டீங்கன்னா, நல்லா கோல்டன் ப்ரவுன் வரும். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் 200 டிகிரில நீங்க பேக் பண்ணலாம். சூப்பரா ரெடி ஆயிடும். நல்லா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயி, அந்த சிக்கனும் நல்லா மெல்ட் ஆயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிக்கும். இத சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா, கடையில போய் சாப்பிடவே மாட்டாங்க.